புலவரின் தோரணையும் அவரது கேள்விகளும் அனைவரையும் ஒரு கணம் அமைதியாக்கியது. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கோ தர்ம சங்கடம். தனது அவையின் பெருமையை காக்க வேண்டிய கட்டாயம். மன்னர் தனது அவையினரை பார்க்க அனைவரின் பார்வையும் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் மீது திரும்பியது. மன்னர், தெனாலிராமா, வடநாட்டு புலவரின் சவாலை கேட்கவில்லையா? உன் கருத்து என்ன என்று கேட்டார். தெனாலிராமன் மெதுவாக எழுந்து புலவரையும் மன்னரையும் வணங்கினார். மிகவும் பணிவான குரலில் பேசத் தொடங்கினார். மன்னா, இவர் மிகப்பெரிய அறிஞர் என்பது பேச்சிலேயே தெரிகிறது. இவருடன் போட்டியிடும் தகுதி எனக்கு இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் இப்போது ஒரு மிகப்பெரிய வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றார். புலவர் கர்வமாக சிரித்தார். என்ன பெரிய வேலை? அரசருக்கு விசிறி வீசும் வேலையா என்று கேலி செய்தார். தெனாலிராமன் சற்றும் கோவப்படாமல், இல்லை புலவரே, நான் ஒரு மகா காவியத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். இதுவரை உலகில் யாரும் எழுதாத ஒரு புதுமையான காவியம் அது. அந்த வேலையை முடித்துவிட்டு நான் உங்களுடன் போட்டிக்கு வருகிறேன் என்றார். இதை கேட்டதும் புலவருக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. நீயா ஒரு விகட கவியா? மகா காவியம் எழுதுகிறாயா? என்ன தலைப்பு அது? குரங்கின் கல்யாணம் என்பதா அல்லது பூனையின் தவம் என்பதா என்று எள்ளி நகையாடினார். சபையில் ஒரு விதமான சலசலப்பு ஏற்பட்டது. தெனாலிராமன் அவமானப்படுத்துவதைக் கண்டு சிலருக்கு வருத்தம், சிலருக்கு கோபம். ஆனால்